அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோனோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய 5 நாள் டின்னர் ஃபுட், அதுவும் ஹெல்த்தியான டின்னர் ஃபுட் தான் எடுத்துட்டேன். அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். இந்த டின்னர் ஃபுட்டை நீங்கள் 5 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். முதல் நாள் வந்து ப்ரோட்டீன் சலட் தான் செஞ்சது. இதுக்கு கொண்ட கடலை வேக வச்சு அதை வந்து ஒரு கப் அளவு சேர்த்துன்னு, அதுக்கு வந்து காய்கறி வந்து கேரட், கக்கிரிண்டா, அந்த பிப்பிஞ்சக்காய் சேர்த்துன்னு, அதோட வந்து நாட்டு முட்டை 2 அவிச்சது சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் மிளகு உப்புத்தூள் சேர்த்துட்டேன். இதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் துண்டு தான் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பழக இதை அவங்களுக்கு சாப்பிட்றதில்ல. முதல் நாள் சாப்பிட்ற டைமு கொஞ்சம் விருப்பம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வேறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்படி சாப்பாடு சில உண்மையிலேயே ஒரு முறை சரி சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு டின்னருக்கு இந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு காலையிலேயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த சாப்பாடை திரும்பியும் எடுத்துக்கலும். இப்போ இன்னொரு நாள் 2ஆவது நாள் டின்னருக்கு என்ன சாப்பாடு எடுத்துன்னு பார்ப்போம். அது வந்து அவிச்ச கவுப்பி. உங்களுக்கு வெள்ளை கவுப்பி, சிவப்பு கவுப்பி எது வேண்டாலும் எடுத்துக்கலும். அதுவும் ஒரு கப் அளவு எடுத்துட்டேன். அதோட வந்து ஒரு நாட்டு முட்டை ஒன்று தான், அதையும் அவிச்செடுத்து அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்புத்தூள் தூவி எடுத்துட்டேன். அதோட வந்து இன்றைக்கி காய்கறியில் வந்து இந்த கக்கிரிண்டா சின்ன பிப்பிஞ்சக்காய் தான் எடுத்துட்டேன். அதை இப்படி சின்ன பாக்ஸ் ஷேப்பில் மாதிரி வெட்டி எடுத்துக்குவோம், இல்லைண்டா வேண்டிய ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலும். அதோட பூண்டும் சுட்டு எடுத்துட்டேன். ஒரு பெரிய பூண்டோட நீங்கள் பகல் டைமுகளுக்கு இல்லாட்டி அப்போதே சுட்டு எடுத்துக்கலும். இதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்த 3ஆவது நாள் வந்து நான் இந்த காய்கறி எல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட பீன்ஸ், கேபேஜ், கேரட், அதோட முட்டையும் ஸ்டீம் பண்ணி அதோட மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்த்து அவிச்செடுங்க. அதோட ஒரு பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்துட்டேன். இதெல்லாம் அவிச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் விட எனக்கு. இன்னொரு நாள் வந்து 3ஆவது நாள் அதுக முட்டையை அப்படி அவிச்சு தான் எடுத்துன்னு அதோட பழம் ஒன்று சேர்த்துட்டேன், மாம்பழம். அதோட வந்து காய்கறி வந்து பிப்பிஞ்சக்காய் ஒரு 2 மட்டும் நல்லா சின்னதாக அப்படி கட் பண்ணி போட்டு இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் வந்து ஓட்ஸ், அவல், அடுத்து பாசிப்பயிறு வறுத்தது இருந்தது. அதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு நைட்டுக்கு நீங்கள் சாப்பிடணுன்னா பகல் டைமுக்கு ஊற வைங்க. நல்லா ஊறின பிறகு நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு நல்லா அரைச்சி செய்யலாம். உங்களுக்கு பயறு இல்லாமைக்கு ஓட்ஸ், அவல் மட்டும் போட்டு செய்யலாம். இப்போ நான் இதை நல்லா பகல் டைமை ஊற வச்சுட்டேன். இதில் வந்து ஓட்ஸ், அவல் மிச்ச நேரம் ஊற டைம் எடுக்கவும் இல்லை. இந்த பயிறு தான் கொஞ்சம் ஊறணும். இப்போ மிக்சியில் போட்டு நான் இதை நல்லா அரைச்செடுத்தேன். இதில் நீங்கள் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்து இப்போ இதை ஒரு நல்ல தோசைக்கல்லில் சூடாயின பிறகு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும், இல்லாட்டி பட்டர் சரி சேர்த்துக்கலாம். சேர்த்துன பிறகு இன்னும் இப்படி சும்மா அடை மாதிரி போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த ஊற்றுற டைம் கொஞ்சம் தடிப்பமாக ஊற்றிக்கோங்க மாவை. இப்போ இதோடைய வந்து ஒரு நாட்டு முட்டையும் உடச்சி ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த அடை மாதிரி சுட்டு எடுத்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுதோ. இந்த வீடியோவில் நீங்கள் சேவ் பண்ணி இதே போல் செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.